ஹalleluya. நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு காலையில் நம் எல்லோரும் இணைந்து நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக அவரே துதிக்கிறோம். சரி, வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, கடந்த இரவெல்லாம் எங்களை காத்து, கடந்த நாட்கள் எங்களுக்கு துணையாயிருந்து இன்னொரு புதியதொரு நாளுக்குள்ள எங்களை பிரவேசிக்க செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையில் எங்களை பத்திரப்படுத்துங்க. உம்முடைய சாட்சிகளாய் வாழ உம்முடைய உதவி எங்களுக்கு தரும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, தேவனுடைய கிருபையில் நாம பத்திரப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவருக்காக வாழ அவருடைய உதவி நமக்கு தேவை. எப்படி இருக்கிறீங்க? கடந்த இரவு நிம்மதியாக தூங்குனீங்களா? காலமே எழுந்து தேவனோடு பேசிட்டீங்களா? தேவனோடு பேசுங்க. ஜெபம் என்றால் தேவனோடு பேசுவதுதான். நமக்கு எதிரே ஒரு நபராக இல்லாவிட்டாலும் விசுவாசத்தோடு நாம் இங்கு ஜெபித்தால் தேவன் அங்கே கேட்கிறார் என்று நம்பி நாம் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் அவர் சமூகத்துக்கு சேருகிறது என்று விசுவாசித்தால் நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அது மட்டுமல்ல, நமக்கு பதில்களும் கிடைக்குங்க, இல்லையா? ஆனா நம் அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில் எப்படி சொல்றது, எனக்கு யாரும் இல்லை என்பது போல, என்னை யாரும் சரியா நேசிக்கல என்பது போல, அல்லது அவங்க அன்பு என் மேல குறைந்து விட்டது, அன்பே போயிடுச்சு, என்னென்ன சொல்றோம்ல என்று அநேக முறை நமக்கு அந்த ஃபீலிங்ஸ், அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நம்ம செல்ல வேண்டியிருக்கும். உண்மைதான், மனுஷர் எப்போதும் நம்மை ஒரே மாதிரி அவங்களால நேசிக்க முடியாது. எஸ், ஷோர் அபவுட் இட், இல்ல? உங்களை ஒரு காலத்துல உங்க அம்மா நீங்க சிறு பிள்ளையா இருக்கும்போது நேசித்தது போல உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் வந்த பிறகு அப்படி நேசிக்க முடியுமா? நேசிப்பாங்களா? அப்படின்னா நேசிப்பாங்க. தாயுடைய அன்பு மாறாது. ஆனாலும் அந்த அன்பை உங்க மேல சரியாக அவங்க காட்டுவதற்கோ அல்லது வெளிப்படுத்தவோ முடியாது இல்லைங்க? நிச்சயமா ஒரு சீசன்ல சிலர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பாங்க, கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க, நாங்க உயிர் நண்பர்கள் என்பாங்க. அப்புறம் யார் எங்க போறாங்களோ தெரியாது. பல வருடம் கழித்து பார்க்கும்போது ஓஹோ ஆஹா என்பாங்க. சிலருக்கு அடையாளமே தெரியாது. இன்னும் இன்றைக்கு இந்த காதலர்களின் காதல் என்று சொல்றாங்க. நீ இல்லாவிட்டால் நான் செத்து போயிடுவேன், நீ திருமணம் செய்யலனா என்னால் இருக்க முடியாது, என் இதயத்தை உனக்கு கொடுத்துட்டேன்னு என்னென்னமோ நல்ல நல்ல கதைகளை சொல்றாங்க. கடைசியில் கொஞ்சம் காலமான பிறகு அநேகரை இன்றைக்கு நான் கவனிக்கிறேன், நேசித்து திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்றவங்க அதிகமாய் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறதை கவனிக்கிறேன். காரணம், அது உண்மையான அன்பு கிடையாது. ஆக்சுவலா வசனத்தின்படியாக நேசித்த பிறகு திருமணம் என்று கிடையாது, திருமணம் செய்து நேசிக்க வேண்டும். ஒருவேளை நீங்க யாராவது முன்னாடியே நேசித்து திருமணம் செய்துட்டங்கன்னு சொன்னா இப்போவாவது நீங்க உண்மையான அன்போடு, கிறிஸ்துவின் அன்போடு நீங்க நேசிக்கணும். அப்போ உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா சாபமும் எடுத்து போடப்படும். ஆனா ஒன்றுங்க, யாரோ என்னை நேசிக்க வேண்டும் என்பதை விட நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். என்னை போல என் பிறனை நான் நேசிக்க வேண்டும். என்னை நான் மன்னிப்பது போல மற்றவர்களையும் மன்னிக்கணும். என்னை நான் சகிக்கிறது போல மற்றவர்களையும் சகிக்கணும். என் தேவைகளை நான் தீர்த்து கொள்வது போல மற்றவங்க தேவைகளை குறித்து நான் யோசிக்கணும். இது கிறிஸ்துவனுடைய அன்பு. அந்த அன்பு இருக்கும்போது அன்பை பிறப்பிக்கும். லவ் பிகெட்ஸ் லவ். அன்பை பிறப்பிக்கும். உண்மையா தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று அறிந்த பிறகுதான் நாம் அவரை நேசிக்க முடியும். இன்னும் அநேகருக்கு இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து அவரை நேசிக்கிறார் என்று அவங்களுக்கு தெரியாது. சொல்லக்கூடியவங்க இல்ல, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. என்னங்க, உண்மையாகவே தேவனுடைய அன்பை உணர்கிற நாள் நாம அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கப்படாம அவரை நேசிக்காம இருக்க முடியாதுங்க. அதுக்குதான் பைபிள் சொல்லுது, அவரே முதலில் நம்மில் அன்பு கூர்ந்ததினால் நாம் அவரை நேசிக்கிறோம். நாம் தேவனை நேசித்தோம் என்று அல்ல, முதலில் அவர் நம்மை நேசித்தாருங்க. பூமியின் அஸ்திபாரங்கள் போடப்படும் முன்பே நம்மை நேசித்தார்.
நாம பிறக்கும் முன்னே நம்முடைய பாவங்களுக்கு மீட்பை உண்டாக்க சிலுவையில் உயிரை கொடுத்தாரு. உயிரை கொடுக்கிற அளவுக்கு நேசித்தார். எப்பவுமே நினைவில் வைத்துக்கோங்க, மனுஷருடைய அன்பெல்லாம் மாறி போகுமோ என்னமோ, குளிர்ந்து போகுமோ என்னமோ, தேவனுடைய அன்பு என்றைக்கும் இருக்குங்க. பாருங்க, ஒரு முறை எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3 பாகம். எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2வது பகுதி. ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அனாதி சிநேகத்தால் நான் உன்னை நேசித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுவேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது. என்றைக்கும் இருக்கிற அன்பினால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. யாரு வாசித்தாலும் எப்போ வாசித்தாலும் சரி, எனக்கு இந்த வசனம் அநேக நேரத்தில் ரொம்ப ஆறுதலாக இருக்குங்க. தனிமையில் இருக்கும்போது, கைவிடப்பட்டோம் என்று நினைக்கும் போது, யாரும் என்னை தேற்றுவதற்கு இல்லையே, நான் கஷ்டங்களில் இருக்கிறேன் என்ற நேரத்தில் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டால் பெரிய ஆறுதல் கிடைக்குங்க. அனாதி சிநேகம் என்றைக்கும் இருப்பது யாருக்கு இருக்கு? எந்த மனுஷனுடைய அன்பும் நிலையானது கிடையாது. ஆனால் இயேசுவானவருடைய அன்பு என்றைக்கும் இருப்பது. நாம உயிரோடு இருக்கும்போது மட்டும் கிடையாது, நம்மை மரித்த பிறகு கூட நம்மை நேசிக்கிற ஆண்டவர். ஆஹா, மரணத்திற்கு பிறகு நம்மை நேசித்ததுனாலதான் நமக்காக மேன்ஷன்ஸை, அவர் வாசஸ்தலத்தை உண்டாக்க சென்றிருக்கிறார்னு வேதம் சொல்லுது. அவருடைய அன்பு என்றைக்கும் இருக்கிற அன்புங்க. ஆகவேதான் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்ம யாருமே பிரிக்க முடியாதுங்க. பட்டயமோ, அதிகாரங்களோ, சாத்தானா இருந்தாலும் யாரும் நம்மை கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. அவருடைய அன்பில் நம்ம நிலைத்திருந்தா நமக்கு இந்த அன்பு முடிந்து விட்டது என்கிற வார்த்தை இருக்காதுங்க. அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். உன்னை என்கிற இடத்துல நீங்க உங்க பெயரை கூட வைத்துக் கொள்ளலாம். அனாதி சிநேகத்தால் என்னுடைய ஆண்டவர் ஜெயபாலை நேசிக்கிறாரு, என்னை நேசிக்கிறாரு. நீங்க கூட சொல்லுங்க, எஸ், உன்னை நேசிக்கிறார் ஆண்டவர். அதலால் உன்னை கைவிடாமல் விடாமல். அநேகருடைய அன்பு ஐ லவ் யூ என்று ஃப்ளைங் கிஸ் கொடுத்து விட்டு பாபா என்று போகிறவங்க இருப்பாங்க பாருங்க. அவ்வளவுதாங்க. அன்பெல்லாம் மேல மேல முத்தத்திலையும், மேல மேல கை காட்டுறதுலையும், மேல மேல வார்த்தைகளிலும் தான் இருக்கு. ஆனால் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து கொண்டிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்றைக்கும் இருக்கிற அனாதி சிநேகத்தால் நேசித்ததால உன்னை கைவிடாமல் நான் உன்னிடத்தில் கிருபை காண்பிக்கிறேன் என்று. உன்னிடத்தில் கிருபை காண்பிக்கிறேன். நமக்கு கிருபை என்கிற வார்த்தையை கேட்டு கேட்டு ரொம்ப பழக்கமாயிடுச்சுங்க. அது சாதாரணமாயிடுச்சு. ஆனா கிருபை என்கிற வார்த்தைக்கு இருக்கிற அர்த்தத்தை நீங்க உணர்ந்து கொண்டா, கிருபைனா என்னன்னு நீங்க அறிந்து கொண்டா, நீங்க பாக்கியம் பெற்றவங்க. சொல்லுங்க, கிருபைனா என்ன? ஐயையோ என்று ஒரு பிச்சைக்காரரை நம்ம பார்த்து ஐயையோ என்று அது கிருபைன்னு சொல்லுவாங்களா? அதை இரக்கம்னு சொல்லலாம். என்னங்க, அவங்க மேல இரக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா அது ஒரு சின்ன உதவி, அவ்வளவுதான் அது. ஆனா கிருபைனா என்ன? அருகதை இல்லாதவர்களை நேசிப்பது. உன்னை கைவிடாமல் உன்னிடத்தில் கிருபை காண்பிக்கிறேன். My grace is sufficient for you என்று சொன்னார்ல பவுலிடத்தில். என் கிருபை உனக்கு போதும். which means அப்படின்னா கிருபைக்குள்ளேயே எல்லாமே இருக்குங்க. கிருபையிலேயே அன்பு, ஆதரவு, சுகம், ஆசீர்வாதம், துணை, மன்னிப்பு. கிருபை என்றால் அருகதையற்றவர்களை ஆசீர்வதிப்பது, தகுதியற்றவர்களை மன்னிப்பது. கிருபை காட்டும் என்னும் போது நம் குறைகள் எல்லாம் தீருகிறது என்று அர்த்தங்க. நியாயம் செய்யுங்கன்னு ஆண்டவரிடத்தில் கேட்க கூடாதுங்க. ஏன்னா நியாயம் செய்யினா
நியாயமா நம்ம பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறதுனால மரணத்துக்கு பாத்திரர், நரகத்துக்கு பாத்திரர். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பு யார் நிற்க முடியும்? நீர் ஆராய்ந்து பார்த்தால் பாவமில்லாதவர்கள் யார்? ஆனாலும் ஜனங்கள் உம்மேல் நம்பிக்கை வைக்கும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது என்று இருக்கு. ஆமாங்க, அவர் கிருபையினாலேயே நாம ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலேயே நம்ம மன்னிக்கப்படுகிறோம். அருகதையற்ற அயோக்கியமானவர்களை அன்லிமிட்டட் அன்போடு, கணக்கு போட முடியாத, அளக்க முடியாத அன்போடு நேசிப்பதுதான் கிருபை. ஒரு பிச்சைக்காரரை நம்ம அவங்க அவல நிலையை பார்த்து அவங்கள கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்து அவருக்கு போஜனம் கொடுத்து, அவருக்கு நல்ல துணிமணி கொடுத்து, குளிக்க சொல்லி துணிகளை கொடுத்து, நல்ல சாப்பாடு கொடுத்து, அவங்க கையில கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புனா அது கூட கிருபை இல்லைங்க. கிருபை என்றால் இனி நீ இங்கே இருந்துரு, நீ எங்களோட கூட இருந்து விடு என்றால் அது கிருபை. தேவன் அதை தான் செய்தார். பரிதாபமான நிலையில் இருந்த நம்மை, திக்கற்ற நிலைமையில் இருந்த நம்மை, சாத்தானாலே கொள்ளையிடப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து ஒன்றும் இல்லாதவர்களா இருந்த நம்மை ஏசாண்டவர் தம்முடைய அன்பினாலே மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவரோடு இருக்கிற பாக்கியத்தை கொடுத்தார். அதான் கிருபை. அனாதி சிநேகத்தால் நான் உன்னை நேசித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். உங்கள் மேலும் என் மேலும் தேவனுடைய கிருபை இந்த உலகத்தில் நாம இருக்கிற இந்த காலம் மட்டும் கிடையாதுங்க, வாழ்கிற நாட்களுக்கு மட்டும் கிடையாது. என்றைக்கும் இருக்கிற அன்பு, என்றைக்கும் இருக்கிற கிருபை, என்றைக்கும் நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் செய்தார். அட, நம்பவே மாட்டாங்க மனுஷங்க. இன்றைக்கு என்னங்க, செத்த பிறகு என்ன இருக்கோ, யார் பார்த்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. என்னங்க, நிச்சயமாங்க மரித்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று நிரூபணங்களும் ஹிஸ்டரியில அநேகம் இருக்கு. மரித்தவங்க யாராவது திரும்பி வந்தவங்க இருக்கிறாங்களான்னா அவங்களும் இருக்கிறாங்க. பரலோகம் போயிட்டு பார்த்துட்டு வந்தவங்க இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க. நீங்க இந்த விஷயங்களை அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியுமா, 24 மணி நேரம் நரகத்தில் இருந்து அது எப்படி இருக்கும்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. சில மணி நேரம் பரலோகத்திலிருந்து அது எவ்வளவு அற்புதமானதுன்னு விவரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்க அப்படிப்பட்ட நிரூபணங்களை பார்த்தாதான் நம்புவீங்கன்னா அது விசுவாசம் கிடையாதுல்ல. நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பைபிள் அநேக முறை நரகம், பரலோகத்தை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே, நம்முடைய ஏசாண்டவரே சொல்லி இருக்கிறாருங்க. பணக்காரன் லாசரு உமையின் மூலம் பரலோகத்தை, நரகத்தை குறித்து, அல்லது பாதாளத்தை, பரதேசியை குறித்து. நிச்சயமாக மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கு. மரணத்துக்கு பிறகு உங்களுக்கு யார் இருக்கிறாங்க? யார் நம்ம கூட வருவாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க நமக்கு. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மை அனாதி சிநேகத்தினாலே நேசிக்கிறதுனாலே நாம் மரித்த பிறகும் கூட தம்மோடு இருக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்து அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு, பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாகுவதற்கு ஆண்டவர் நமக்காக யாகமாகி தம்முடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நம்முடைய பாவத்துக்கு பரிகாரத்தை செய்து, என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்க மாட்டான், ஒருவேளை மரித்தாலும் மீண்டும் பிழைப்பான் என்று உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நமக்கு சொல்லுகிறாரு. நம்புங்க. ஏசாண்டவரை நம்பிக்கொண்டா எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்ல தேவையில்லைங்க. ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற அன்னைக்கு, அவருடைய அன்பை உணர்கிற அன்றைக்கு நீங்க அவரை நேசிப்பீங்க, அவரை நீங்க பின்பற்றுவீங்க. யுக யுகமாய், தலைமுறை தலைமுறையாய் அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆனந்திக்க முடியும். இயேசுவை நேசிப்போம், அவருடைய அன்புக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய சாட்சிகளாக வாழ்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எத்தனையோ முறை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சோர்ந்து போகிறோம் அப்பா, நொந்து போகிறோம் அப்பா. எல்லாரும் என்னை பயன்படுத்தி கொள்றாங்க, எல்லாரும் என்னை கைவிடுறாங்க, யாரும் என்னை நேசிக்கிறவங்க இல்லை, யாரும் என்னை குறித்து யோசிக்கிறது இல்லை என்கிற யோசனைகள் எங்களை நோகடிக்கும் போது ஆண்டவரே அப்பா, அவைகளுக்கு இடம் கொடுக்காமல் என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார், என்னை நேசிக்கிறார்,
தாய் தகப்பன் கைவிட்டாலும் உன்னை கைவிடேன் என்று சொன்ன ஆண்டவர், ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர், என்றைக்கும் இருக்கிற அன்பினால் நான் உன்னை நேசிக்கிறதுனாலே நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை தப்புவிப்பேன், நித்திய நரகத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன், பாவத்தின் வழிகளிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற கிறிஸ்து இருக்கிறார் என்று நாங்க உணர்ந்து கொள்ள, உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தில் நாங்கள் விசுவாசத்தை வைத்து இயேசுவினுடைய அன்பு எனக்கு போதும் என்கிற திருப்தியோடு இருக்கும்படிக்கு அந்த அன்பை இந்த உலகத்திற்கு பகிரவும் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரு. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்க பெயரையும் ஊரையும் பதிவிட மறந்து விடாதீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு உங்களை இதே நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால கல்வரி சர்ச்ல உபவாச கூட்டம் இருக்கு. நம்முடைய சர்ச் மெம்பர்ஸ் தவறாமல் நீங்க இந்த உபவாச கூட்டத்துல கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. கர்த்தருக்கு சித்தமான தேவனுடைய வசனத்தோடு நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்